ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரும் தருணம்னே சொல்லலாம். இப்போது நம்ம தாமரையும் சாவித்திரியும் இந்த வீட்டை விட்டே ராஜாவும் கண்டிப்பாக துரத்தி அடிக்க போகிறாங்க. உண்மை தெரிஞ்சதும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் இந்த சாவித்திரியும் இந்த தாமரையும் சேது வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இந்த கல்யாணத்தை கொஞ்சம் நேரம் தள்ளி வைப்போம். அதாவது தமிழ்ச்செல்வியோட அப்பா என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னார். அவர் வர வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரி இருந்துட்டு, என்ன மதினி, உங்களை தான் நான் மலை போல் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் அவங்க சைடு திரும்பிட்டீங்களா? எதுக்காக இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க? என் பொண்ணு மணமேடை வரைக்கும் தாலியை சேது கையில் எடுத்து வச்சிட்ருக்கான். ஆனால் கட்டாமல் அவன் அடம் பிடிக்கிறான். நீங்கள் எல்லாரும் கல்யாணத்தை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏன் மதினி இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு சேதுவை தாமரை கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி ஈஸ்வரி கையை பிடிச்சிட்டு காலில் விழுந்துட்டு கெஞ்சுறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் முன்னாடி உங்கள் பக்கம் நியாயம் இருந்தது, அதுக்காக உங்கள் பக்கம் நான் பேசினேன். இப்போ உங்கள் பக்கம் நியாயம் இல்லைன்னு தோணுது எனக்கு. செல்லப்பாண்டி பக்கம் தான் நியாயமே இருக்குது. அவர் ஒரு உண்மையை சொல்லுவார். அது சொன்னதுக்கப்புறம் உனக்கே புரியும். ராஜாங்க மாமாவுமே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் அவரே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா சொல்கிற, என்ன ஈஸ்வரி, என்ன உண்மைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி அந்த விஷயத்த சொல்கிறதுக்கே ரொம்பவே தயங்குறாங்க. அந்த நேரம்னு பார்த்து இங்கே செல்லப்பாண்டி நம்ம கருப்புன்னு எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே செல்லப்பாண்டி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, சம்மந்தி இன்னும் கல்யாணம் நடக்கலையா? அப்பா, நான் கும்பிட்ற கடவுள் என்னை கைவிடலை. எப்படியோ கல்யாணம் நடக்கலை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த உண்மை தெரிஞ்சால் நீங்களே நெஞ்சு அடைச்சி போயிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, சன்னியாசி, ஆளுக்கு உண்மைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு யாரும் சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன உண்மைன்னு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு வேறு டைமு முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குது. சீக்கிரம் விஷயத்த சொல்லிவிட்டு கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரி இருந்துட்டு, அண்ணே, அந்த விஷயமெல்லாம் அப்புறமா கேட்டு போனேன். ஃபஸ்ட்டு சேதுவை தாமரை கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இங்கே செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ண காரியத்துக்கு கல்யாணம் நடக்கணுமா என்ன? கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது. நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டுட்டு ராஜாங்க சம்மந்தியே இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சன்னியாசி இருந்துட்டு, அட என்ன தான் உண்மையை சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லப்பாண்டி இருந்துட்டு ஆறுமுகம் வாயாலவே சொல்கிறாங்க. ஆறுமுகத்தை பார்த்ததுமே இங்கே சாவித்திரிக்கு வெடன்னு வந்துடுது. ஆறுமுகம் இருந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரிக்கிட்ட கண்ணாலேயே சைகை பண்ணிட்டு விஷயத்த சொல்ல வராங்க. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, டக்குன்னு விஷயத்த சொல்லுங்கள், முகூர்த்தங்க டைம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. என்கிட்ட ஃபோனை வாங்கி பேசினது தமிழ்ச்செல்வி கிடையாது, தாமரை தான் போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனதுமே யாராலனா தாமரையால் தான். தாமரை போலீஸுக்கு கால் பண்ணதுனால்தான் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா, இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சாவித்திரி அம்மா எனக்கு எவ்வளவோ பணம் கொடுத்துருக்காங்க. என் அக்காவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதை சரி செய்கிறதுக்காக எனக்கு 10-15 லட்சம் தேவைப்படுது. அதனால தான் நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். தேவைப்படுறப்பெல்லாம் அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டி நான் நிறையவே பணம் வாங்கியிருக்கேன். என் அக்காவோட உயிரை தமிழ்ச்செல்வியோட குடும்பமே காப்பாற்றிருக்கு. அதனால தான் இந்த உண்மையவே நான் சொல்ல வந்தேன். இல்லைனா நான் இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன். போலீஸுக்கு கால் பண்ணது தமிழ்ச்செல்வி இல்லை, தாமரை தான் அப்படின்னு சொன்னதுமே இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோபம் வருது. இங்கே சேதுவோ மணமேடையிலிருந்து எந்திரிச்சு இங்கே தாமரை கையை பிடிச்சி இழுத்து, அடியே, இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு எவ்வளோ தைரியமாக என் பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கேன். என் பொண்டாட்டி மேலேயே தப்பு சொல்லிட்டீங்களா? என் பொண்டாட்டி பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா.
நீ தைரியமாக இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு என் கையால் தாலி வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. இதிலையே இவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. அப்போது நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சொல்கிறது கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து சொல்கிறாங்க. எங்கள் சாவித்திரி இருந்துட்டு, சேது ஏதோ அது தெரியாமல் தப்பு நடந்து போச்சு. சின்ன வயசுலேருந்தே தாமரைக்கு நான் அம்முட்டு இஷ்டம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அவள் எவ்வளோ ஆசையாக இருந்தா தெரியுமா? ஆனால் அது நடக்காத ஒரு கோவத்தினால தான் போலீஸ் கால் பண்ணிட்டா. ஆனால் போலீஸ் வந்து அண்ணனை அரெஸ்ட் பண்ணணுன்னு அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சேது. அது ஏதோ தெரியாமல் தப்பு நடந்தது. உன் மேலே இருக்கிற ஆசையில் அவள் அப்படியெல்லாம் பண்ணிட்டா. அதை மன்னிச்சு தயவு செஞ்சு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளே தாலியை கட்டு சேது அப்படின்னு சொல்லி எங்கள் சாவித்திரி கெஞ்சுறாங்க. எங்கள் சேது இருந்துட்டு, அத்தை என் மேலே இருக்கிற ஆசையினால போலீஸ்க்கு கால் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க. அப்போது என் மேலே ஆசை இருக்கிறதுனால தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு நாடகத்தை நீங்கள் நடத்திருக்கீங்க. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேது வந்து கணிச்சு சொல்கிறாங்க. எங்கள் சாவித்திரியும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன இவன் உண்மையே அப்படி சொல்கிறான், ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குழம்புறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சாவித்திரி இருந்துட்டு, அண்ணன் சேது தான் ஏதோ சின்ன பையன், அவன் புரிஞ்சுக்காமல் பேசுகிறான். எங்களை மன்னிச்சு தயவு செஞ்சு சேதுவை தாமரை கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கண்ணே. ஏதோ தாமரை புத்தி கெட்டத்தனமாக அப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டா. அவளால் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அவளை மன்னிச்சு ஏற்றுக்கொண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க. எங்கள் ராஜாங்க இருந்துட்டு, சி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே இப்படி சொல்கிறதுக்கு. நான் 6 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு தமிழ்ச்செல்வி தான் காரணம்னு சொல்லிட்டு அவளுக்கும் தண்டனையை கொடுத்தோம். அவளும் சேதுவும் 2 பேரும் ஒன்றா கூட இல்லை. அவங்க 2 பேருமே பேசிக்காமல் தான் இருக்காங்க. எல்லாமே உங்களால் தான். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் நல்லவங்க மாதிரி இந்த வீட்லேயே இருந்திருக்கீங்க. இந்த வீட்லேயே சாப்பாடை சாப்பிட்டு எனக்கே துரோகம் பண்ணியிருக்கீங்க. இப்படி செய்ய உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவே இல்லையா? சாவித்திரி, உன்னை நான் என்னமோ நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுருப்பீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சாவித்திரி இருந்துட்டு, அண்ணே ஏதோ நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. என் பொண்ணு மாலையங்கழுத்துமா நின்றுக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு தாலியை கட்ட சொல்லுங்கண்ணே. இல்லைனா நான் போலீஸ்க்கே கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பாக சேதுவை உள்ளே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் மிரட்டுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் பயப்படவே மாட்டேன். நீங்கள் போலீஸ் கால் பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அவங்க வந்து என்ன போலீஸ் விசாரிச்சா எது உண்மை எது பொய்ன்னு வெளியே தெரிய வரும்ல, அப்போ பார்த்துக்கிறேன் நான். இப்போதைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, அதானே பார்த்தேன், ஏன் மாமாவாது தப்பு பண்ணியிருக்கிறதாவது. என் மாமா என்ன தவிர வேற ஒருத்திய கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டார். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். வேற ஒருத்திக்காக நான் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். வேற ஒருத்தி பங்கு போட்டுக்குன்னா அதை நான் சும்மா விட்டுருவேனா? இப்போ நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணி ராஜாங்க மாமாவை நீங்கள் தான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆனால் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் எனக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்கள் பெரிய ஆள் தான். இதுக்கப்புறம் என் மாமா கூட உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். இங்கே நம்ம சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்க கிட்ட சொல்கிறாங்க, மாமா டாக்டர் மூலமாக நம்ம தாமரையை டெஸ்ட், அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாமாம்மா. இப்போது அந்த காலம் மாதிரி இல்லை, இப்போ நிறையவே வந்துருச்சு. நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், தப்பு நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி சொன்னதுமே இங்கே ராஜாங்கம், ஆமாம் தமிழ்ச்செல்வி சொல்கிறதும் கரெக்டு தான். படித்த புள்ள தான். படிப்புக்கேற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக யோசிக்கிறா. பண்ணாத தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சாவித்திரிக்கு உள்ள பக்குன்னுது. அச்சோ உண்மையை கட்டும் பிடிச்சிருவாங்களோ, விஷயம் அண்ணனுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ. ஐயோ இந்த வீட்டை விட்டு போயிட்டோங்கன்னா நமக்கு நாதி இல்லையே, சோத்துக்கு கூட பிச்சை தான் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறது? பேசாமல் நம்மளே உண்மையை ஒத்துக்கினா கண்டிப்பாக அண்ணன் மன்னிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரி வேறு வழியே இல்லாமல் இங்கே நம்ம ராஜாங்க காலில் விழுந்து, அண்ணே என்ன மன்னிச்சிருண்ணே, நான் ஏதோ
புத்தி கெட்டுத்தனமாக ஒரு தப்பை பண்ணிட்டேன். சேதுக்கும் தாமரைக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்கலை. நாங்களாக தான் ஒரு நாடகத்தை நடத்தணும். தாமரைக்கு சேது கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசை, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால தான் அவள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் கேக்கில் மயக்க மருந்து கலந்து சேதுவை மயக்கம் அடைய வச்சுட்டு தாமரையும் நானும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும். எங்களை மன்னிச்சிடுனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் ராஜாங்கத்துக்கு அப்படி பொங்கி வருது. சி நாயே, இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசலை? எந்தெந்த விஷயத்தில் பொய் சொல்லணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாதா? இவ்வளோ வளர்ந்துருக்கே, ஒரு பொண்ணை பெற்றுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி தான் சீரழிக்குவியா? அவள் ஏதோ சின்ன பொண்ணு, அவள் சொன்னானா அவள் பேச்சை கேட்டுன்னு இப்படி பண்ணுவியா? அதுவும் சேதுவுக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. ஏற்கனவே வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாந்தாரமாக தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அதுவும் கற்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அபாண்டமாக என் மவன் மேலே பழிய போட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு என் வாயாலேயே சம்மதம் சொல்ல வச்சிட்டியே. என் மவன் என்கிட்ட எத்தனையோ டைம் எனக்கு கல்யாணம் வேணாம், உங்ககிட்ட பேசணும், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் வந்து என்கிட்ட கேட்டான். ஆனால் நான் அவனை பேசவே விடாமல் நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் நின்று பேசினேன். அவனை அடிக்கவும் செஞ்சேன். அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. எங்கள் சாவித்திரி இருந்துட்டு அண்ணே எங்களை மன்னிச்சிருங்கண்ணே, இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒரு தப்பு இனி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பெரிய கில்லாடி தான் இவங்கக்கிட்ட நம்ம உஷாராக தான் இருக்கணும். இந்த சாவித்திரி எவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருக்கா, அப்பாடி நம்ம கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய கில்லாடித்தனமாக ஒரு செயலை செஞ்சு சேது கூட எப்படியாவது தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சிருக்காளே. எப்படியோ கல்யாணம் நடக்கலை. கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா அவளோட ஆட்டம் தாங்கியிருக்க முடியாது, நம்மளை இந்த வீட்டோட அடிமையாக்கிட்டுக்குவா. எப்படியோ கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு குசு குசுன்னு ஈஸ்வரி கிட்ட, அம்மா உன் நாத்தனா எவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருக்கு பார்த்தியா? அவங்க கூட இருக்கிறப்ப நம்ம உஷாராதாம்மா இருக்கணும். பெரிய கில்லாடி போல, நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை பார்த்தீங்களா? கமுக்கமாக கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்துருக்காங்க. எப்படியோ கல்யாணம் நின்று போச்சு. அந்த தமிழ்ச்செல்வினா கூட ஏதோ ஒரு மூலையில் வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போயிட்டுருப்பா. ஆனால் தாமரைக்கு மட்டும் சேது மாமா கூட கல்யாணம் நடந்துருந்துச்சு. அவ்வளோதான், இங்கே எல்லார் சோழியும் முடிஞ்சிட்ருக்கோம், முக்கியமாக நம்ம சோழி முடிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவும் சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரியுமே ஆமாடி எப்படியோ கல்யாணம் நின்று போச்சு, பெரிய கேடி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க இருந்துட்டு, சாவித்திரி இதுக்கப்புறம் உன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறாங்க, இங்கே பார், நான் திரும்பவும் வீட்டுக்கு வரப்போ நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே ராஜாங்கம் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சாவித்திரி உடனே ஈஸ்வரி காலில் விழுறாங்க. மதனி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் மதனி, தயவு செஞ்சு அண்ணனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க மதனி. இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டேன்னா நான் எப்படி மதனி இருப்பேன்? இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக போக முடியாது மதனி, என்னால் உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது மதனி, நீங்கள் எல்லாரும் இல்லாமல் எனக்கு சோறு தண்ணி கூட இறங்காது மதனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்து நாடகம் போடுறாங்க. இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நீ பெரிய கேடி தாண்டி, நேரம் அதாவது தனக்கு வேலை ஆகணும் அப்படின்னா காலில் விழுவ, வேலை முடிஞ்சதும் தலைமலை ஏறி உட்காருவ, உனக்கெல்லாம் சப்போர்ட்டாக என்றைக்கு நான் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்ன மதனி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, தயவு செஞ்சு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் மதனி, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டோன்னா எங்களுக்கு யார் இருக்கா, உங்களை விட்டால் எங்களுக்கு யாருங்க மதனி இருக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இங்கே பாட்டிமா இருந்துட்டு, அடி பாவி, என் மவன் சேது ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டான்டி, அவனை போயிட்டு உன் பொண்ணை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பழியை அபாண்டமாக போட்டு அவனை எல்லார் முன்னாடியும் தலைகுனிய வச்சுட்டேடி, பாவி பாவி,
நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ராசாங்கம் சொன்னது 100க்கு 100 கரெக்டு தான். இந்த வீட்டில் நீ இருந்தால் இப்படி ஒரு தப்பு கண்டிப்பாக திரும்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுடி. ஒழுங்கு மரியாதையாக மூட்டையை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அத்தாச்சியுமே சரி அப்பத்தாவுமே திட்டிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ராஜாங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுமே இங்கே சாவித்திரி வீட்டுக்கு வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்க இருந்துட்டு என்ன அந்த சாவித்திரி போலியா இங்கேயே வெளியே உட்காண்ட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கிட்ட சொல்கிறாங்க. மோகனா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி வந்ததுமே தமிழ்ச்செல்வி இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டாமா, சேது கூட ஒன்றா சந்தோஷமாக இன்னைக்கிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்க ஸ்டார்ட் பண்ணு. சன்னியாசி கருப்புக்கிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடு எல்லாமே செய்ய சொல்லு. முதலிரவுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க 2 பேரும் இனி சந்தோஷமாக வாழணும். இனி சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கக்கூடாது. தமிழ்ச்செல்விக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க ராஜாங்கம். தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க மாமா, ஏதோ உங்களுக்கு உண்மை தெரியாததுனால நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்றதுக்காக தண்டனையை கொடுத்துட்டீங்க. அதுக்காக நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வெளியெல்லாம் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே காதில் கேட்டுக்கிட்டு இருந்த தாமரையும் சாவித்திரியும் வெளியே இருந்து உள்ளே ஓடி வராங்க. தாமரை உடனே ராஜாங்கம் காலில் விழுந்து மாமா ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு என் சேது மாமாவை என் கூட சேர்த்து வச்சுருங்க. சேது மாமா இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது. சி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தேன்னா கொன்னே போடுவேன், ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்க சொல்கிறாங்க. எங்கள் தாமரை இருந்துட்டு இல்லை மாமா நான் கண்டிப்பாக போக மாட்டேன், என் சேது மாமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு கோவம் எங்கள் தாமரையை பல்லாருன்னு அரைன்னு அரைஞ்சிடுறாங்க. எங்கள் தாமரை அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கணத்து மேலே கையை வச்சுக்கிட்டு. சன்னியாசி ஒரு நிமிஷம் கூட இவங்க 2 பேரும் இங்கே இருக்கக்கூடாது, இல்லைன்னா மன்னிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான். அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வெளியே தமிழ்ச்செல்வி இருந்தால அந்த இடத்துலையே தங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன நடக்கும் இனி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. இதே போல் நம்ம தமிழ்ச்செல்வியும் நம்ம சேதுவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு நம்ம சேது நினச்ச மாதிரியே பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.